Hi friends, இன்றைக்கு நாங்க ரொம்பவும் டேஸ்டியான ஒரு உப்புமா ரெசிபி தான் பார்க்க போறோம். வழமையா நீங்க ரவா உப்புமா சாப்பிட்டிருப்பீங்க. ஆனா இன்றைக்கு நாங்க அதை விட டேஸ்டியான இட்லி உப்புமா எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். நான் இந்த உப்புமா செய்யறதுக்காக கேரட்டும் லீட்ஸும் எடுத்திருப்பேன். அதை இவ்வாறு சின்ன சின்னனா வெட்டி கொள்ளுங்க. இந்த இட்லி உப்புமாக்கு இந்த மிரக்கறி தான் இந்த அளவுல தான் எடுக்கணும்னு சொல்லி இல்லை. இப்ப நீங்க இந்த கேரட் லீட்ஸுக்கு பதிலாக கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கூட எடுத்துக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னா தனியா வெங்காயத்தை மட்டும் வதக்கிட்டு பிளேன் இட்லியா கூட செய்யலாம். அதுவும் நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த லீட்ஸ் கேரட்டோட 2 பெரிய சைஸ் வெங்காயமும் காரத்துக்காக 4 பச்சை மிளகாயும் எடுத்துப்பேன். நீங்க பச்சை மிளகாய் பதிலாக காஞ்ச மிளகாயும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த இட்லியை நான் இப்ப அவிக்கல, ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த இட்லி. அதால நான் இதை மைக்ரோவேவ்ல சூடு பண்ணி எடுத்துருக்கேன். நீங்களும் அவ்வாறு செய்யலாம். இல்லைன்னு சொன்னா ஒரு ஸ்டீமர்ல வச்சு ஸ்டீம் பண்ணியும் எடுக்கலாம். ஆனா இந்த இட்லியை சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒருக்கா தண்ணியில நனைச்சிட்டும் இப்படி உதுத்தி கொள்ளுவாங்க. இந்த இட்லி ரெசிபி ஏற்கனவே நான் என்னோட சேனல்ல அப்டேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். விருப்பம் மட்டும் சொன்னா நீங்களும் தரங்க. இப்ப பாருங்க, எல்லா இட்லியையும் கட்டி ஒன்றும் இல்லாம நீங்க சின்ன சின்னதா உருத்தி எடுத்துருக்கோம். இப்ப வாங்க நாங்க உப்புமாவை செய்ய தொடங்குவோம். இவ்வாறு ஒரு பேனை அடுப்புல வச்சு அதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னு சொன்னா எண்ணெய் சேர்த்து கொள்ளுங்க. இவ்வாறு நெய் சூடாயினதும் முதல்ல நாங்க கேரட்டை சேர்த்து வதக்கி கொள்ளுவோம். கேரட் ஓரளவுக்கு வதங்கின உடனே அதோட நாங்க வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்ப நாங்க இந்த உப்புமாக்கு தேவையான உப்பை சேர்த்து கொள்வோம். ஏற்கனவே எங்களுக்கு இட்லியிலையும் உப்பு இருக்கு. அதால உப்போட அளவை பார்த்து சேர்த்து கொள்ளுங்க. இப்ப எங்களோட வெங்காயம் கேரட் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இதோட நாங்க லீட்ஸையும் சேர்த்து கொள்வோம். இப்ப இதோட நாங்க 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் 1/2 டீஸ்பூன் கடுகும் சேர்த்து கொள்வோம். உங்களுக்கு விருப்பம் சொன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சிய நறுவந்துருவெல்லாம் இடிச்சிட்டு அதையும் நீங்க இதோட சேர்த்து கொள்ளலாம். இப்ப பாருங்க, கேரட் லீட்ஸ் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்ப இந்த நேரத்துல நாங்க உதிர்த்தி வச்சிருக்கிற இட்லியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்வோம். சிலர் இந்த இட்லியோட தக்காளி பழம், கரம் மசாலா, மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து மசாலா இட்லின்னு சொல்லியும் செய்வாங்க. இவ்வாறு சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும். அதை நீங்க அகப்பையால நல்லா நசிச்சு விட்டு கொள்ளுங்க. நாங்க எப்ப இட்லி அவிச்சாலும் 4-5 இட்லி கட்டாயம் மிச்சமா தான் இருக்க போகுது. அந்த இட்லியை வேஸ்ட் பண்ணாம அதை வச்சு இப்படி ஒரு டிஃப்ரெண்டா உப்புமா செய்து கொடுத்து பாருங்க. வீட்டுல எல்லாரும் ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப பாருங்க, நாங்க செய்த இட்லி உப்புமா நல்ல உதிரியா நல்ல சூப்பரா வந்திருக்குது. இதோட நாங்க நிறைய மிரக்கறி எல்லாம் சேர்த்ததால எங்களுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. இதை இப்படியே சாப்பிடலாம். இந்த உப்புமாவை நீங்க காலையிலயோ அல்லது இரவு சாப்பாடாவோ செய்வீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமானதாகவும் அதோட ஒரு டேஸ்டியான உணவாகவும் இருக்கும். உப்புமா பிடிக்காதவங்களுக்கு கூட இப்படி ஒரு உப்புமாவை செய்து கொடுத்து பாருங்க, ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த உப்புமா செய்யறதுக்கு மேக்சிமம் ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதும். உங்களாலையும் இந்த டேஸ்டியான உப்புமாவை செய்து கொள்ள முடியும். நிச்சயமா உங்களுக்கும் இந்த உப்புமா பிடிச்சிருக்குமான்னு நம்புறேன். நீங்களும் உங்களோட வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.